அவள் பேபி போலாமா? மாமா, வேற ஏதாவது படம் பார்க்கலாமா மாமா? மாப்பிள, எதுக்கு பயப்படுற? இதுவும் படம் தானே. ஒருவேளை பேய் வந்தா கூட அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு இத பார்த்து கத்துக்குவோம் மாப்பிள. ஓ, பேய் படம் பார்த்து பேய கண்ட்ரோல் பண்ண போறீங்களா? இருங்கடி வர்றேன். மாப்பிள, இப்ப நீ எதுக்கு அழற? அப்படி நான் என்ன சொல்லிட்டேன்? நான் எங்க மாமா அழுகுறேன். அப்புறம் அழுகிற சத்தம் கேக்குது. அதான் மாமா எனக்கும் புரியல. நம்ம 2 பேர் மட்டும்தான் இந்த வீட்டுல இருக்கோம். அப்புறம் எப்படி அழுகிற சத்தம் கேட்கும்? பயமா இருக்கு மாமா. மாப்பிள, எல்லாத்துக்கும் நீயும் பயந்து என்னையும் பயமுறுத்தாதையா. நம்ம கிட்ட தான் இந்த டார்ச் லைட் இருக்குதுல்ல, வா எங்க இருந்து அழுக சத்தம் வருதுன்னு பாத்துருவோம். வா. எனக்கு பயமா இருக்கு மாமா, இங்கே இருந்துருவோமே. வாடா, நான் இருக்கேன்ல, வா. வசந்தி, பாத்தியா? அது நம்ம வசந்தி மாப்பிள. ஏ வசந்தி, ஏன் அழுவுற? வசந்தி இல்லடா, செல்வி. மாப்பிள, நீ பயந்த மாதிரியே பேர். ஐயோ மாமா, ஐயோ மாமா.
சரவணன் சார், சரவணன் சார், இங்க என்ன தேடுறீங்களா? நான் இங்க இருக்கேன் சார். எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு. என்ன சார், சாகுற வரைக்கும் பிரியவே கூடாது, முன்னாவே இருக்கணும்னு சொன்னீங்க. எனக்கு முன்னாடி நீங்க போயிருங்கன்னு சொன்னீங்க. ஆனா நான் இப்ப முன்னாடியே போயிட்டேன். அப்போ நீங்க என் கூட வரணும்ல சார். வாங்க சார், நம்ம போலாம். வாங்க வாங்க சார், வாங்க. என்ன விட்டு என்ன விட்டு என்ன விடு பண்ணிடாத, என்ன விடு பண்ணிடாத. என்ன விடு பண்ணிடாத, என்ன விடு பண்ணிடாத. ஐயா என்ன விட்டு என்ன விட்டு. என்னதானே சார் தேடுறீங்க? நீங்க இருக்க. நீ எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். உன் சாவு Rowdy baby? Rowdy baby? Rowdy baby? தலைவலின்னு சொல்லிட்டு வந்தீங்களே, இப்ப எப்படி இருக்கு? இன்னும் லைட்டா இருக்குது. தூங்கி எஞ்சா சரியாயிரும். சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஏங்க, என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏய், நீ சரவணா இங்க வா. என்ன டாட்? நீ இருக்கிறது எனக்கு சரியா படலடா. ஆமா சரவணா, நீ உடனே கிளம்பி ஃபாரின் போயிடுறா. ஃபாரினா? டேய், இங்க ஏதோ உளறிட்டு இருப்பா, விடு. நீ வீட்டுல இருந்தா திரும்ப திரும்ப ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும். நீ கிளம்பி நம்ம கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிடு. கொஞ்ச நாளைக்கு அங்கேயே இரு. நான் சொல்ற வரைக்கும் இங்க வர வேண்டாம். நானும் அதே தான் நினைச்சேன் டாட். நீங்களும் அதே சொல்லிட்டீங்க. சரி, நீ உடனே கிளம்பு. ஓகே டாட்.
சொன்ன பொண்ணா இருக்குமா இல்ல பேயா இருக்குமா? ஒருவேளை நம்ம சொன்ன பொண்ணா இருந்தா ஏய், யார் நீ? குமார் சார் அனுப்புனாரு. குமாரா? ஓஹோ, உள்ளவா உள்ளவா உள்ளவா, சீக்கிரம் சீக்கிரம், யாரா பாத்துட போறாங்க, வா. என்ன அதுக்குள்ளே உங்களுக்கு இவ்ளோ அவசரம்? இதுக்கு தானே வர சொன்னது. முதல்ல பாடணும், அப்புறம் ஆடணும், அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே. ஓ, நீ பாடுவியா? ம், அப்போ பாடு. பாடுறேன். அண்ணி, மேலதானே போனீங்க? அது சத்யா, இது செல்வி. மத்திய சாப்பாடு தானே நீங்க சாப்பிடுவீங்க. இப்ப என்ன உங்களுக்கு வந்துச்சு? சாப்பிடுங்க. என்ன என்னை எப்படியெல்லாம் நாடகம் போட்டு ஏமாத்திருக்கீங்க. மத்திய சாப்பாடு தான் சாப்பிடுவேன்னு சொன்னீங்கல்ல. இப்போ இந்த உப்பு உரப்பு இல்லாத சாப்பாட்டை ஃபுல்லா என் கண் முன்னாடி நீங்க சாப்பிடணும். நீங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து போகவே மாட்டேன். சாப்பிடுங்க. சாப்பிடுன்னு சொன்னா அதை விட்டு ஏன்டா என்ன பாத்துட்டு இருக்க? சாப்பிடுங்க. சாப்பிடு 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 சாப்பிடு. நல்லா சாப்பிடு. ஆமா, உனக்கு ஒண்ணுமே புரியாது. புரிஞ்சாலும் புரியாத மாதிரி தான் நடிப்பேன். உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, உன் பையன் தான் தப்பு பண்ணான்னு உனக்கு தெரியாது? எந்த புள்ளைய காப்பாத்துறதுக்காக நீ போய் சொல்றியோ அந்த புள்ளைய என்கிட்ட இருந்து இனிமே உன்னால காப்பாத்தவே முடியாது. இவ சாவு என் கையில தான். யாராலையும் அதை தடுக்க முடியாது. எங்க யாராலையும் தடுக்க முடியாது. எங்க யாராலையும் தடுக்க முடியாது. ஏய் சத்யா, ஏய் சத்யா, ஏய் சத்யா, என்னாச்சு? ஓடி பேபி, என்னாச்சு? சத்யா, இருமா. என்னாச்சு? சத்யா, இங்க பாரு. சத்யா, 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 வருமா? அம்மா, சத்யா, சத்யா, ஓடி பேபி. சத்யா. இதை கேட்கலாமா வேணாமா? கேட்டுடலாம், அதான் கரெக்டா இருக்கும். ஏங்க, நீங்க என் பக்கத்துல தானே படுத்துட்டு இருந்தீங்க. அப்புறம் எப்பங்க ஏஞ்சி போனீங்க? நான் எப்போ ஏஞ்சி போனா பேபி? ஏங்க, அப்புறம் எப்படிங்க கீழே இருந்தீங்க?
போல சார். நான் தான் சார் போனேன். இது அந்த அந்த செல் நான் உங்க பேபி அப்படி பாக்குறா? இப்போ யார் பேசுனது? நான் தானே அவள் பேபி இப்ப பேசினுறேன். வேற யாருங்க இருக்கிறா? இல்ல இந்த செல்வி. ஆமா சார், நான் தான் சார் பேசினேன். என்னாச்சு அவள் பேபி? ஏன் ஒரு மாதிரி பயந்த மாதிரி இருக்கிறா? அது ஒண்ணும் இல்ல. இது செல்வியா ரவுடி பேபியா? நான் தான் அவள் பேபி. ஓ, இது இப்போ நீங்க ரவுடி பேபி தானே? அப்போ நீங்க ரவுடி பேபியா இருக்கும் போதே நம்ம தூங்கிடலாம். தூங்க. அப்பா சாமி ஆள விடுப்பா. இறங்குங்க. இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்துக்கிறா? மறுபடியும் என்ன பைத்தியக்காரி நினைச்சிட்டியா? இல்ல இல்ல, ஆக்சுவலி இது வேற ப்ராப்ளம். உங்களுக்கே தெரியாம உங்ககிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதை கிளியர் பண்ணாதான் நாம இங்க வந்திருக்கோம். ஓ, பேய வரட்ட டாக்டர் ஆண்ட கூட்டிட்டு வந்துக்கிறியா? டாக்டர் எப்படி இப்போ வரட்டுறேன்னு பாரு. வாங்க உள்ள போலாம். போலாமே. வாங்க போலாம். டாக்டரை பார்க்கணும். எங்க இருக்காங்க? அந்த ரூம். அங்கேயா? எங்க வாங்க, இங்க உட்காருங்க. நான் போய் டாக்டர் பார்த்துடுறேன். ஐயோ பாவம் டாக்டர் இன்னைக்கு. சத்யா, இந்த உலகத்துல ஆவி, பேய், பிசாசு, பூதம்னு எல்லாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. அது எனக்கும் தெரியும் டாக்டர். தெரியும்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்குள்ள ஆவி வருது? அப்படி போய் சொன்னேன் டாக்டர். புரியல. டாக்டர் ஆண்ட போய் சொல்லக்கூடாது. சொன்னாலும் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு தெரியும். அதனால உங்களாண்ட இப்ப உண்மையை சொல்லிடுறேன். செல்விக்கு நியாயம் கிடைக்கணும்னா நான் செல்வியா இருந்துதான் டாக்டர் ஆகணும். எனக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. நிச்சயமா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா எனக்கு ஒரு டவுட். இந்த உண்மையை நீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிருக்கலாமே.
அவர் பேசினதுல இருந்தே தெரியுது. அவர் உங்க மேல உயிரையே வச்சிருக்காரு. தெரியும் டாக்டர். அப்புறம் ஏன் அவர்கிட்ட மறைக்கிறீங்க? சொன்னா அவரே ஹெல்ப்பும் கிடைக்குமே. இப்போதைக்கு அவராண்ட சொல்லாம இருக்கிறது தான் டாக்டர் நல்லது. ஏன்னா என்ன இருந்தாலும் அவன் அவரோட தம்பி. அவர் குடும்பத்தை பத்தி தானே அதிகமா யோசிப்பாரு. எனக்கு வேண்டியது செல்விக்கான நியாயம். பட் நீங்க இப்படி இருக்கீங்கன்னு தெரிஞ்சு அவரு ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காரு. எனக்கு தெரியும் டாக்டர். அத நான் சீக்கிரமாவே சரி பண்ணிடுறேன். நான் இப்ப அவரை கூப்பிட்டு என்ன சொல்லணும்? சரி சொல்றேன். தேங்க்ஸ் டாக்டர். உங்க ஹஸ்பண்ட வர சொல்லுங்க. ஆ டாக்டர் என்னாச்சு? அவங்கள சரி பண்ணிடலாம்ல? சான்ஸே இல்ல சார். நான் எத்தனையோ கேஸ பாத்திருக்கேன். ஆனா இப்படி ஒரு கேஸ பார்த்ததே இல்ல. என்ன டாக்டர்? இவங்களெல்லாம் என்னால இல்ல, யாராலையும் சரி பண்ண முடியாது சார். ப்ளீஸ் தயவு செஞ்சு அவங்கள கூட்டிட்டு போயிடுங்க. என்ன டாக்டர் நீங்களே இப்படி சொல்றீங்க? சார் எனக்கு பேய் பிசாசு மேல நம்பிக்கையே இல்லாம இருந்துச்சு. அவங்க கிட்ட பேசினதுக்கு அப்புறம் இருக்குமோன்னு எனக்கே டவுட் வந்துருச்சு. செல்வியோட ப்ராப்ளம் சால்வ் ஆகாம இவங்களோட ப்ராப்ளம் சரியாகாது சார். அதான் சார் ஒரே வழி. ட்ரீட்மெண்ட்ல எல்லாம் இதை சரி பண்ணவே முடியாது. பாவம் சித்தப்பா சரவண. இந்த வீட்ல எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு தெரியாம பயந்து பயந்து இருக்கான். நாமளும் பதட்டத்திலேயே இருக்க வேண்டியதா இருக்கு. இதுக்கு ஏதாவது பண்ணுங்க சித்தப்பா. மனுஷங்கன்னா ஏதாவது செய்யலாம், பேய் என்னமா செய்யறது? ஒன்னும் செய்ய முடியாதே. ஏன் முடியாது? ஆ? ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு வந்து சத்யா உடம்புல இருக்கிற பேயை விரட்டலாம்ல? பேயை ஓட்டணும்னா மந்திரவாதியை பார்த்து தானே ஆகணும். வேற வழி இல்லனா அததானே சித்தப்பா செய்யணும். உடனே வர சொல்லுங்க. நான் ஆல்ரெடி இன்னைக்கு வர சொல்லிட்டேன். மந்திரவாதி இப்ப வந்துருவாரு. சித்தப்பா எதுக்கு மந்திரவாதிலாம்? சொல்லுங்க சித்தப்பா. உன் பொண்டாட்டி திடீர்னு பேயாட்டம் ஆடிக்கிட்டு இருப்பா. அத பாத்துட்டு எங்களெல்லாம் சும்மா இருக்க சொல்றியா? பேய விரட்டணும்னா மந்திரவாதிய வர சொல்லிதான் ஆகணும். அக்கா இது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். இது டாக்டர் தான் பார்க்கணும். அதுதான் நீ போய் பாத்துட்டு வந்துட்டியே பிரபு. அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லாம தானே போச்சு. அதுக்காக மந்திரவாதி எல்லாம் கூப்பிடுறதெல்லாம் சரியா படல சித்தி. அப்ப வேற என்னதான் செய்யறது? நீயே சொல்லு. எப்ப என்ன நடக்குமோன்னு பயந்து எங்கனால இருக்க முடியாது. இந்த பிரச்சனைக்கு வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லு. இல்லாட்டி மந்திரவாதி வர வைக்கிறத தவிர ஒரு வழியே இல்லை.
எங்க வந்துட்டு இருக்காரா? பக்கத்துல வந்துட்டார். வந்துருவாரா? உன்னை இப்ப எப்படி அடக்குறேன் பாரு. எனக்கு இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எதுவுமே சரியாவே படல. அம்மா, ரவுடி யாரு நீ? போயிரு. அண்ணா ரவுடி பேபி. இருண்ணா. போயிரு. டேய், அங்க ரவுடி பேபி அடிக்கிறாங்க, நீ இன்னும் தடுத்துட்டு இருக்க. அண்ணே அவங்க அடிக்கிறது அண்ணியே இல்லண்ணே, செல்விய. உள்ள கேக்குதுல்ல, அது செல்வி குரல்ண்ணே. டேய், லூசுமே உளறிட்டு இருக்காதடா. அவங்கள அடிச்சாலும் ரவுடி பேபிக்கு தானே வலிக்கும். ஐயோ அண்ணே, அது நல்லதுக்கு தானே. உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா அதுக்காக வீட்டுல ஒரு பேயை வச்சுட்டு எப்படின்னு இருக்க முடியும்? ஏன் நான் இல்லையா? ஒண்ணும் ஆகாது, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. சார், நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. நீங்க பயப்படுற அளவுக்குலாம் ஒன்னும் ஆகாது. குருஜி எல்லாம் பாத்துப்பாரு. ஆமா பிரபு, உன்னை கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன சித்தி? நீ உள்ள போய் எதையும் கெடுத்துடாத. ஐயோ ஐயம்மா ஆடியாதீங்க, விட்டுருங்க சாமி, விட்டுருங்க. அம்மா ஐயோ ஐயோ அம்மா விடுங்க. ஓட் ஓட் சாமி சாமி மோகர நாய் மூஞ்சே. என்ன நீ அடியா? அடியாதீங்க 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 அடியாதீங்க. ஐயோ மெதுவா பேசு, சத்தம் கம்மியா, வெளியே கேட்டுற போது. நான் ஏதோ வயிற்று பொழப்புக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதா என்னமா உனக்கு பிரச்சனை? அத நீ சொன்னேன்னா அதுக்கேத்த மாதிரி நானும் நடந்துக்கிறேன். அப்படி வா வலிக்கு. அப்பா இப்ப நீ என்ன பண்றன்னா, ஆ? என்ன ரொம்ப நேரமா உள்ள இருந்து ஒரு சத்தத்தையும் காணோம்? உக்கிரத்துல இருந்த பேய குருஜி அடிச்சு தணிச்சிருக்காரு. அதனாலதான் சத்தமே கேட்கல. புரிதா? இவ்வளவு தானம்மா, அதே மாதிரி பண்றேம்மா, சரியா? இப்ப பாருங்க, என்ன கூப்பிடுவாரு. சிஷ்யா கொஞ்சம் உள்ள வாப்பா. நான் சொல்லல, கரெக்டா கூப்பிட்டாரு பாத்தீங்களா? இனிமே உங்களுக்கு எந்த பயமும் இருக்காது. பொம்பளை ஆளுங்க யாராவது 2 பேர் வாங்க. எதுக்கு? அந்த பொண்ணு மயங்கி இருக்கும், அவங்கள தூக்கிட்டு வரணும், அதுக்காக வாங்க. மயங்கி இருப்பாளா? அம்மா, சீக்கிரம் போமா. ஐயோ சத்யா, 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 என்னாச்சு? என்னாச்சுமா? சத்யா, சத்யா, சத்யா. ஒண்ணு இல்ல, அந்த பொண்ணு மயக்கத்துல தான் இருக்கு. இன்னும் 1/2 மணி நேரத்துல சரியாயிரும். தூக்கிட்டு போங்க. சத்யா, சத்யா எழுந்துரு. சத்யா, நிர்மலா தூக்கு. பாத்து எந்திரி. பாத்து. சத்யா, உன்னாலதானடா நான் அடி வாங்கினேன். அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? இன்னும் 2 அடி வாங்கிக்க. நிறுத்துங்க சாமி, நிறுத்துங்க சாமி, ப்ளீஸ்.
இங்க பார், அந்த பேய் உன் மேல பெருங்கோபத்துல இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு நீ உண்மையை சொன்னாதான் அந்த பேய நான் கட்டுப்படுத்த முடியும். இல்லேன்னு வச்சுக்க, அந்த பேயும் உயிரை புடுங்கிடும். ஐயோ, சொல்லிடலாமா வேண்டாமா? இப்ப இவ்வளவு தூரம் அந்த பேய நான் கட்டுப்படுத்தி வச்சதே பெரிய விஷயம். இப்ப நான் இந்த வீட்டை விட்டு போனேன்னா அந்த பேய் திரும்பவும் தலைவிரிச்சு ஆட ஆரம்பிச்சிடும். அதனால என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, அதுக்கு என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். அடுத்து என்ன பண்றது? சாமியாரையும் செஞ்சு விட்டாச்சு, ஏதாவது வெயிட்டா பண்ணி ஆகணுமே. என்ன பண்ணலாம்? எங்க சாரிங்க. என்ன அமுல் பேபி வந்து திடீர்னு சாரி கேட்டுன்னு இருக்கிறான்? எதுக்கா இருக்கும்? சரி, எதுக்கா இருந்தாலும் மெயின்டைன் பண்ணுவோம். எங்க நான் சாரி கேக்குறேன், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. என் மேல கோவமா இருக்கீங்களா? ஆமா. என்னங்க பண்ண சொல்றீங்க? மந்திராதி வேணா சொன்ன சித்தப்பா கேட்க மாட்டேங்கிறாரு. இதுதானா? கொஞ்சம் விளையாடுவோம். ஏங்க அந்த ஆளு உங்களை அடிச்சானுங்க, சத்தம் பயங்கரமா கேட்டுச்சு. சத்தம் பயங்கரமா கேட்டுச்சுன்னா உள்ள வந்து காப்பாத்திருக்கணும். அத்து விட்டு வெளியவே நின்னு இருந்திருக்க. இல்ல அப்ப நான் அடி வாங்கின்னு கத்துனத ரசிச்சு நின்றுப்ப. இல்ல 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 என்னங்க, நான் உள்ள ஒரு ட்ரை பண்ணேன், எல்லாரும் வெளியில என்ன தடுத்துட்டாங்க. என்ன காப்பாத்தணும் நீ உண்மையிலே நினைச்சிருந்தா எப்படியாவது உள்ள வந்துருக்கணும். ஏங்க சாரிங்க, அடி ரொம்ப பலமா பட்டுச்சா? முதல்ல வெப்லையாலதான் அடிச்சோம், அப்ப கூட அவ்வளவு வலியில. அதுக்கப்புறம் சாட்டையில அடிச்சாம் பாரு, என்ன அப்பதான் வலி பின்னிருச்சு. கரெக்ட், சாட்டையில அடிச்சு எப்படி வலிக்காம இருந்திருக்கும்? வலிச்சிருக்கும் வலிச்சிருக்கும் வலிச்சிருக்கும். அவனு அவனு இல்லங்க, அவன் மந்திரவாதி. அவதான் மந்திரம் செஞ்சிட்டானா? அதான் சார். ஏங்க நான் வேணா ஒத்தனை கொடுக்குவா? ஒன்னும் தேவையில்ல, வசந்தி அக்காண்ட மாத்திரை வாங்கினு சொல்லி சாப்பிட்டா. இப்போ வலி கொஞ்சம் பரவாயில்ல. ஏங்க அவன் எங்கெங்க அடிச்சான்? என்ன கை சொல்றது? ஆ? தோ இந்த கைதான். இங்கயா? ரொம்ப வலிக்குதா? என்ன சார், எங்க போயிட்டு வரீங்க? எல்லாத்தையும் கோயில போட்டு எரிச்சிட்டா நீ சந்தோஷமா இருக்கிய? நான் உன்னை விட்டுருவேனா? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு மட்டும் இல்லடா, இப்போ எல்லாருக்கும் தெரிய போகுது. அமுல் பேபி, அமுல் பேபி, அத்தை, சின்ன மாமாய், சின்னத்தா, அண்ணாத்தா, அண்ணி. சத்யா,
என்ன இருங்க, இப்ப எதுக்கு எல்லாரையும் வர சொன்ன? அண்ணி, காரணம் இல்லாம நான் எதையுமே செய்ய மாட்டேன். ஆ? அண்ணாத்தா, என்னம்மா? இத கொஞ்சம் போட்டு விடுங்களா? என்னம்மா இன்னொரு குறும்படமா? ஆனா இது உங்களை பத்தி இல்ல, உங்க மாப்பிள்ளைய பத்தி. போட்டு விடுங்க. செல்வி சாவுக்கு நான் தான் காரணம் சாமி. பண்ணிருங்க. என்னடா பாக்குற? உன் கையே வச்சு உன் கண்ணு குத்துறா மாதிரி நீ கூட்டின அந்த மந்திரவாதிய வச்சு உண்மைய வர வச்சிட்டேன் பாத்தியா? உன்னை போய் நம்பின பாரு, என்ன சொல்லணும்? உன்னெல்லாம் அடிச்சா கொண்ட கூட தப்பு இல்லடா. என்ன சித்தப்பா குடும்ப மானத்தை இப்படி வாங்கிட்டு நிக்கிறாங்க. இவனை எவ்வளவு அடிக்கணுமோ அவ்வளவு அடிச்சாச்சு. இப்போ நமக்கு வேண்டியது நியாயம். இவன் தான் தப்பு பண்ணான்னு இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுல. இப்ப என்ன செய்ய போறீங்க? இப்ப என்ன செய்ய முடியும்? அதான் அந்த பொண்ணு செத்து போச்சே. செத்து போனதுக்கு காரணம் இவன் தானா? அப்ப இவனை போலீஸ்ல புடிச்சு குத்துடலாமா? இப்ப இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா போன உயிர் திரும்ப வந்துருமா சத்யா? அப்ப இவன் பண்ண தப்புக்கு என்னதான் தண்டனை? செல்வியுடைய அம்மாவுக்கு பெருசா ஏதாவது அமௌண்ட் செட்டில் பண்ணிடலாம். அது எப்படி மாமா உங்களால மட்டும் இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்குதுல்ல, அவளுக்கு இப்படி நண்டு பணத்தை கொடுத்துருந்தா நீங்க வாங்கிருப்பீங்களா? இப்ப இவனை ஜெயிலுக்கு அனுப்புறதுனால யாருக்கு எந்த பிரயோஜனம் இல்லாம தானே போகும். செல்வி உயிரோட இருந்திருந்தாலாவது இவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கலாம். என்ன மாமா சொன்னீங்க? கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம்னா செல்வியே உயிரோட இல்லங்கிற தைரியத்துல தானே அப்படி சொல்றீங்க? ஏன்னா உங்களை பத்தி தான் எனக்கு தெரியுமே. ஏழைங்கனாவே அலக்காரமா தானே பாப்பீங்க. இங்க பாரு, செல்வியை ஏமாத்துனது பெரிய தப்பு. அவ உயிரோட இருந்திருந்தா நிச்சயம் உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பேன். அப்படியா மாமா? ஆமா. அப்போ செல்வி உயிரோட இருந்திருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்க. அப்போ செல்வி உயிரோட தான் இருக்கிறா மாமா.
விசில் அடியா. என் மேல சத்தியமா எனக்கு வராதுமா. என்ன நீ? பேபி ஏங்க அதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சுல, அப்படியே மூட் அவுட்டாவே இருக்கீங்க. இல்ல அமல் பேபி, ஒரு உண்மையை நிரூபிக்கிறதுக்கு நான் இவ்வளவு போராட வேண்டியது இருக்கு. மத்தவங்களா என்ன நம்பலன்னா கூட பரவாயில்ல, நீயும் அத்தையும் என்ன நம்பல. அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏங்க இந்த விஷயத்துல உண்மையிலே பெரிய தப்பு பண்ணிட்டேங்க. உங்களை நான் நம்பி இருக்கணும். நான் உங்களை நம்பாம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இந்த சரவணமல்ல இருக்க நம்பிக்கையில உங்களை நம்பாம போயிட்டேன். என் மேலயும் தப்பு இருக்குது அமல் பேபி. ஆவே வந்த மாதிரி நடிச்சு உங்களெல்லாம் ஏமாத்திருக்க கூடாது. இல்லங்க, உங்க மேல எந்த தப்பும் இல்ல. நீங்க அப்படி பண்ணனால தானே உண்மை தெரிஞ்சிச்சு. எனக்கு தாங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம்னு கில்ட்டியா இருக்கு. அதுக்கு தான் நான் இப்ப உங்களை தேடி வந்தேன். ஐயோ அமல் பேபி, அதுக்காக நீ என் காலெல்லாம் வளர்த்தவல்ல. இந்த இந்நேரத்துக்கு கிச்சன்ல என்ன பண்ணிருக்கீங்க? நீ என்கிட்ட பேசாத, போயிடு. பாரு, நீ பண்ணதுக்கெல்லாம் நான் தான் கோவப்படணும். அத்தை விட்டு நீ என்னமோ என்னாண்ட கோவப்பண்ணுறா? நான் என்னடி பண்ண? நீதான் என்ன நல்லா ஏமாத்தி முட்டாளாக்கிட்ட. ஆனா கல் நெஞ்சக்காரிடி நீ. உனக்காக உப்பு மேல முட்டி போட்டு கோவிலெல்லாம் சுத்தி வந்தேன்ல, அப்பவாவது ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லி இருக்கலாம். எனக்கு பேய் பிடிக்கல, நான் பேய் பிடிச்ச மாதிரி நடிக்கிறேன்னு. உனக்கு தெரியுமா, அந்த வேண்டுதல் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் என்னால நடக்க முடியல தெரியுமா? முட்டையெல்லாம் அப்படி வலிக்குது. மேல தப்புதான் இந்த, ஆனா நான் ஏன் சொல்லன்னு தெரியுமா? ஏன் சொல்லன்னு தான் எனக்கு நல்லா தெரியுமே. நீ என்ன நம்பல அதன? அப்படியே நம்பாமலே இரு. ஆனா நான் உன்னை எப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? கடைசியில நீ இப்படி பண்ணிட்ட பாத்தியா? இனிமே என்கிட்ட எதுவுமே பேசாத. என்ன பேசாதா? நீ முதல்ல என்ன நம்பினியா? நான் சொன்னதை நீயும் புள்ளியும் நம்பாம என்ன பைத்தியக்காரின்னு டாக்டர் எல்லாம் கூட்டி வந்து செக்அப் பண்ணிட்டு இப்ப நான் நம்பலன்னு சொல்லிருக்கா. ஏய், நான் உன்னை முதல்ல நம்பல. ஆனா செல்வி செத்துட்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் உன்னை நம்ப தானே செஞ்சேன். செல்வி செத்துட்டான்னு சொன்னதுனால தானே நம்பினேன். அது இல்ல, அது நானா போட்ட டிராமான்னு சொல்லியிருந்தா நீ நம்பிருப்பியா? நம்பிருவே மாட்டா. நீ என் மேல செம காட்ல இருந்திருக்க. அதனால தானடி என்ன உப்பு மேல முட்டி போட்டு நடக்க வச்ச. கொல்ல மாதிரி அன்னைக்கு நின்னுட்டு இருந்த. என்ன நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிற? நான் இது உன் மேல காண்ல இருக்க போறேன். அது எனக்கு என்ன தெரியும்?
உனக்கு தானே தெரியும். நல்லா என்ன பைத்தியக்காரி ஆக்கிட்டு இப்ப நியாயம் சொல்ல வந்துட்டியா? இப்ப நீ என்னதான் சொல்ல வர? இத பார், இனிமே தயவு செஞ்சு நீ என்கிட்ட பேசாத. உன் மூஞ்சில முழிக்க கூட எனக்கு பிடிக்கல. ஓ அவ்வளாச்சா? இருட்டும் இருட்டும். என்னடா அது உலக அதிசயமா இருக்கு. அத்தையும் சத்தியாவும் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்பதான் ரியல் மாமியார் மருமகள் மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க ரெண்டு பேரும். டேய், செல்வி நம்ம வீட்டு பொண்ணுடா. அவளுக்கு எல்லாமே நாம தான். அதனால எல்லா வேலையும் நாம தான் இழுத்து போட்டு செய்யணும். ஒர்க் ஷாப்புக்கு லீவு கூட விடுங்க, பரவாயில்ல. குழந்தை கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டியா? அனி, நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா கடைசியா தாலி கட்ட போறது நான் தானே. எனக்கு விருப்பம் இல்லாத போது நான் எப்படி தாலி கட்டுவேன்? நல்ல கேள்வி. இப்படிதான் புத்திசாலித்தனமா கேள்வி கேட்கணும். ஆனா கொழுந்து இத கூட யோசிக்காமலா நான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருப்பான். நீ என்ன பண்ற? ஒரு நிமிஷம் இங்கே இரு. நீ கேட்ட கேள்விக்கு பதிலோட நான் வரேன். நீ கேட்ட கேள்விக்கு இல்ல பதில் இருக்கு. நீ படிறியா இல்ல நானே பச்சு காட்டுமா? வேணாம் வேணாம் வேணாம், நானே படிக்கிறேன். ஏன்னா நீ பச்சா கொஞ்சம் மொக்கையா படிப்ப, நான் பச்சா கொஞ்சம் மாசா படிப்பேன். கரெக்ட் தானே? அதனால நானே படிக்கிறேன். இருந்தாதான் உன் மேல செல்வி கட்டும் கோவத்துல இருக்கிற போல இருக்கு. அந்த கோவத்துல இப்போ என்ன பண்ணுறா தெரியுமா? எல்லாரும் வருங்கால புருஷனை நினைச்சு காதல் கவிதை எழுதுவாங்க. ஆனா செல்வி உன்னை நினைச்சு விதவிதமா புகார் மனு எழுதி நிறுகிறா. பிரதமருக்கே எழுதி அனுப்புவா போலிது. நான் தான் சரி வா நானு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சு நிறுகிறான். அதனால நீ இப்படி தேவையில்லாத பத்திலாம் யோசிக்காத கொள்து. நம்ம குடும்பம் மானம் கப்பல் ஏறிட கூடாதுன்னு தான் நான் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளேயே வச்சு பேச முடிச்சலான்னு பாக்குறான். ஆனா நீ என்ன அனாவசியமா கமிஷனர் ஆபீஸ் படியார வச்சிடாத. அப்புறம் ஊருக்கு முன்னாடி உன்னை போலீஸ் லாடம் கட்டி அடிச்சு கூட்டின்னு போனாங்கன்னா எனக்கே பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்க அப்பா அம்மாவெல்லாம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதெல்லாம் நடுவ கூடாதுன்னா குருவி மூளைய வச்சுன்னு எதையுமே யோசிக்காம நல்ல புள்ளியா இருக்கு. இல்லன்னா கம்பி எண்ணி களி திங்க போறது கன்ஃபார்ம். சரவணனுக்கு இப்ப டைம் சரியில்லாம இருக்கு. ராகுகேது பயிற்சிக்கு முன்னால வரைக்கும் இந்த ஜாதகத்துக்கு நல்ல நிலைமையே இல்ல. இப்ப பண்ணா ஏகப்பட்ட பிரச்சனை சிக்கல் வரும்.
அதனால ராகு கேது பேச்சுக்கு முன்னால ஒரு நல்ல நாள் பார்த்து நானே சொல்றேன். அப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம். அவ்வளவு நாளெல்லாம் தள்ளி வைக்க முடியாது. கொஞ்சம் நல்லா பார்த்து 1 வாரம் இல்ல 10 நாளுக்குள்ளேயே ஒரு நல்ல முகூர்த்த நாளா பார்த்து சொல்லுங்க. நான் தரவா பார்த்துதாமா சொல்றேன். இப்பெல்லாம் வந்து சுத்தமா டைம் சரியில்லை. இப்ப நல்லது எது பண்ணாலும் அது தப்பாதான் போகும். அத்தை, நடந்து முடிஞ்ச கல்யாணத்துக்கு எதுக்கு நீங்க ஜாதகம் பார்த்துன்னு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. இப்பதான் முறையா கல்யாணம் நடக்க போகுதுன்னா நீங்க ஜாதகம் பாக்குறதுல அர்த்தம் இருக்குது. அவங்களுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. சரவண செல்வி கழுத்துல தாலியும் கட்டிட்டான். இப்ப பண்ண போற கல்யாணமே ஊருக்காக தானே. அதனால இனிமே ஜாதகம் பாக்குறதெல்லாம் வேஸ்ட். அதனால நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். வர வெள்ளிக்கிழமையே முகூர்த்த நாள் தான். அதனால அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஜோசியர் வந்ததுக்கு அவருக்கு ஏதாவது குடுக்கணும்னா குத்து அனுப்புங்க. வர வெள்ளிக்கிழமை கல்யாணம். எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு. சத்யா இந்த கல்யாணத்தை நடத்தாம விடவே மாட்டான். அவ என்ன வேணா பண்ணிட்டு போட்டு இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். கடைசி நேரத்துல அந்த கல்யாணம் நடக்க விடாம பண்றதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். அதனால நீ ரிலாக்ஸா இரு. அவள் பேபி எங்க கிளம்பி இருக்கிறா? வேற எங்க, ஆபீஸ் தான். ஆபீஸ்க்கா? கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் கூட இல்ல, நீ கல்யாண வேலையெல்லாம் பார்க்காம ஆபீஸ் கிளம்பி இருக்கிறா? உனக்கே தெரியும் இந்த கல்யாணத்துல இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அக்கறையே இருக்காதுன்னு. நண்டா என்ன நடக்கலன்னா என்னன்ற மாதிரிதான் இருப்பாங்க. அதனால நாம தானே எல்லா வேலையும் பார்த்தாகணும். நீ என்னன்னா ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லி இருக்கிறா? நீங்க இப்ப எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? நான் ஆபீஸ்க்கே போனாலும் அங்க இருந்துகிட்டே இந்த கல்யாணம் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பேன். நான் 2 மாசமா சரியா ஆபீஸ் போகாதனால ஆபீஸ்ல நிறைய ஒர்க் பெண்டிங்ல இருக்கு. நான் அதையும் பார்க்கணும்ல. இதோ பாருங்க, நான் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு உங்களுக்கு நைட் அப்டேட் பண்றேன். ஓகே, பாய். பாவம், நம்மளால அமுல் பேபியும் ரொம்ப கஷ்டப்படுறான். மாமா, நேத்து என் கனவுல வந்து எப்ப மாப்பிள்ள என்ன தாத்தா வாக்க போறீங்கன்னு கேட்டீங்க.
மாமாவோட ஆசையை நிறைவேற்ற தானே ஒரு மாப்பிள்ளையோட கடமை. அதனாலதான் உங்க ஆசையை நிறைவேற்றலாம்னு முடிவு பண்ண. அது எனக்காக இல்ல மாமா, உங்களுக்காக மட்டும்தான். ஆனா அதுக்கு இந்த ரவுடி பேபி கோஆபரேட்டே பண்ண மாட்டேங்கிறாங்களே. எப்ப பார்த்தாலும் மத்தவங்க பிரச்சனை தீர்த்து வைக்கிறத ஒரு குறிக்கோளா முழு வேலையா பாத்துட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் இருந்தா எப்படி மாமா நான் மட்டும் உங்க ஆசையை நிறைவேற்ற முடியும்? காலாகாலத்துல நடக்க வேண்டியதெல்லாம் நடந்தா தானே ஜூனியர் பேபிஸ் எல்லாம் வருவாங்க மாமா. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க மாமா, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க என் கனவுல வந்த மாதிரி உங்க பொண்ணு கனவுலயும் போயிருக்கணும். என்கிட்ட சொன்னது அவங்க கிட்டே சொல்லி இருக்கணும். இட்ஸ் ஓகே, நீங்க அவங்க கனவுல தான் போகாம விட்டீங்க. அட்லீஸ்ட் இப்போ வாச்சு நீங்க சொன்னது செய்யறதுக்காவது ஒரு உத்தரவு கொடுத்துருங்களேன். அத பார்த்தாச்சும் உங்க ரவுடி பேபிக்கு புரியுதா பாப்போம். மாமா எல்லாம் நல்லதே நடக்கணும் மாமா. மாமா சூப்பர் மாமா, சூப்பர் மாமா. பாத்தீங்களா, பாருங்க மாமாவே உத்தரவு கொடுத்துட்டாரு. இது போதும் மாமா, இது போதும். என் மாமா சொன்னது கேட்கலனா என் மாமா கோச்சிப்பாரு. அப்படியா? என் அப்பா ஆண்ட நான் கொஞ்சம் பேசிக்கலாமா? ஏங்க இது நாங்க பித்தலாட்டமா இருக்கு. இதுல என்ன பித்தலாட வேண்டியது? என் அப்பா ஆண்ட நான் பேசுறேன். அது அப்படி இல்ல. இப்ப நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்ப நீங்க நடுவுல புந்து ஏதாவது பேசி அவர் கன்ஃபியூஸ் ஆயிட மாட்டாரு? ஆமா, நீங்க என்ன பேச போறீங்க? உனக்கு உத்தரவு குத்தாருல, அதே மாதிரி எனக்கு உத்தரவு கொடுக்கறாரான்னு பாக்க போறேன். அதான் அவர் எனக்கு உத்தரவு கொடுத்துட்டாருல, அது போதுங்க. இல்ல மாமா? இல்லையா இருக்குதான்னு அவர் சொல்லிட்டோம். என் அப்பா ஆண்டா நான் பேசிக்கிறேன். அப்புறம் உங்க இஷ்டம். சொன்னா கேட்கணும். அப்பா, கண்ணுக்கு முன்ன ஏதாவது அநியாயம் நடந்தா அது தட்டி கேட்காம இருக்க கூடாதுன்னு நீங்க தானே என்னண்ட சொல்லி கொடுத்து வளர்த்தீங்க. செல்விக்கு நடந்த அநியாயத்தை நிரூபிச்சு இன்னும் ஒரு வாரத்துல அவளுக்கு கல்யாணம் பண்ணுங்கிற முடிவுல இருக்கிறேன். இந்த கல்யாணத்தை நட்டு விடாம சில தீய சக்திங்க இந்த கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணிருக்காங்க. இது தெரியாம உங்க மாப்பிள்ள வந்து நீங்க உத்தரவு குத்துட்டீங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. அதுவும் இவ்வளோ நாள் கூடவே தான் இருந்தேன். அப்பெல்லாம் இல்லாம இப்ப வந்து சொல்லி இருக்கிறாரு. செல்வியோட கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியட்டும். அதுக்கப்புறம் எதுவும் இருந்தாலும் பாத்துக்கலாம். நான் இந்த சிந்தனையில இருந்து மத்த எந்த சிந்தனைக்கும் போக கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏங்க இதெல்லாம் அநியாயங்க. இந்த மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுற மாதிரி அவங்க கல்யாணம் நடக்கிறதுக்கும் நமக்கு இது நடக்கிறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குது. அப்பா, நான் நினைக்கிறது சரினா நானே கையால் தட்டி தான் உத்தரவு வாங்கினேன். இப்ப இவங்களுக்கு மட்டும் உத்தரவு கொடுத்துறாராகும். சும்மா ஒருவேளை நம்மள மாதிரி இவங்களும் கையால் தட்டி விட்டுருவாங்களோ? வாய்ப்பு இருக்கு. ஏங்க செவுத்த விட்டு தள்ளி நில்லுங்க. ஏன் நானும் உன்ன மாதிரி கையால தட்டி பூவை உழ வச்சிருவேன் பாக்குறியா? இவங்க எப்ப பார்த்தாங்க? மாட்டிக்கிட்டோமோ? ஹலோ, அப்பா உத்தரவு கொடுப்பாரு. அப்பா உத்தரவு கொடுங்கப்பா.
அநியாயம் மாமா. நீங்க இப்படி சிரிச்சுட்டே இருங்க, அப்புறம் எப்படி பேர பிள்ளைங்களா வருவாங்க? இதெல்லாம் கூட பரவாயில்ல மாமா. மோட்டர் சிங்கிள் முத்துற சிங்கிள் அவன் என்ன பார்த்து நீ கல்யாணம் ஆனாலும் மோட்டர் சிங்கிள் தான் சிரிப்பா சிரிக்கிறான். என் நிலைமை இப்படி இருக்கு. மக்களே, என்ன இப்படி பாக்குறீங்க? சும்மா என்னையே திட்டாதீங்க. இந்த ரொமான்ஸ் நடக்காம இருக்கிறதுக்கு நான் மட்டுமே காரணம் இல்ல, உங்க ரவுடி பேபி தான் காரணம். கொஞ்சம் அவங்களே திட்டுங்க. நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லக்கா, இனிமேதான் சாப்பிடணும். அப்போ வந்து சாப்பிடுங்க வாங்க. இல்லக்கா, ஐயாவும் அம்மாவும் சாப்பிடுறாங்க, நாங்க அப்புறமா சாப்பிட்டுக்கிறோமே. அவங்க சாப்பிட்டா என்ன, டேபிள்ல தான் இடம் இருக்குதுல்ல, வாங்க வந்து சாப்பிடுங்க. ஐயோ சத்யா, சொன்னா கேளுமா. வாங்க. அட வாங்கம்மா, வா செல்வி. அக்கா வாங்கம்மா. வாங்க அண்ணா, உட்காருங்க. செல்வி உட்காரு. உட்காருங்கம்மா. ஏன் தயங்குறீங்க? உட்காருங்க. அத்தையா சொல்றாங்கல்ல, உட்காருங்க 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 உட்காருங்கம்மா. உட்காருங்க உட்காருங்க. சாப்பிடுங்க சாப்பிடு. ஐயோ என்னங்க, அழகியே என்ன இவ்வளவு சீக்கிரமா தூங்கிட்டாங்க? அப்போ அல்வாவும் மல்லிகை பூவும் வேஸ்டா? எழுப்பி கொடுத்தாவும் ரொமான்ஸ் பண்ணிடணும். ஆமாமா, அதான் கரெக்ட். தூங்கும் போது கூட ரவுடி பேபி இவ்வளவு அழகா இருக்காங்க. இப்படி ஒரு அழகிய ரசிக்க திறமை இவ்வளவு நாளா இருந்திருக்கேன். லூசா முள்ள பேபி, லூசரா. என்ன இதுக்கு எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க? நம்ம பாடியில் போவோம், அதான் கரெக்ட். ஆமாங்க, நான் தான் பாடினேன். நல்லா இருந்துச்சா? லூசா பேபி, நான் தான் நல்லா தூங்கி நிறுகிறேன்ல, ஏன் இப்படி சத்தமா பாடி என்ன ஹெல்ப் நிறுகிற? பாடுறதா இருந்தா மொட்டை மாடியில போய் கத்தி சத்தமா பாட வேண்டியதானா? இங்க பாடி ஏன் என் கழுத்தை அறுகிற? கழுத்த இருக்கிறனா? இப்படி மொக்க பண்ணிட்டாங்க. ஏங்க இல்லங்க, நான் எதுக்கு பண்ணா
நானே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் நல்லா தூங்குறேன். தயவு செஞ்சு பாடாத ப்ளீஸ். கொடைக்கானல்ல இருந்து வந்ததுல இருந்து இவங்க சரியா தூங்கவே இல்லை. தூங்கட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேணாம். எண்ணெய் வைத்து தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செந்தமாய் பிறந்தவளோ. மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமனவன் விட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த அல்லீராணி கண்ணுறங்கு. மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமனவன் விட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த அல்லீராணி கண்ணுறங்கு. கொல்லையில தென்னை வைத்து தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ. செல்வி, நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தா கூட உன்னை இந்த மாதிரி வேலைக்காரியா தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேம்மா. நமக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட வேலை தானம்மா. செஞ்சா ஒன்னும் தப்பில்லையே. இதெல்லாம் உங்களை யார் செய்ய சொன்னா? இல்ல, வாஷிங் மிஷின் ரிப்பேரா இருக்கான், அதான்க்கா. யாரு செய்ய சொன்னாங்கன்னு கேட்டேன். அனிதா அம்மா. அப்படியா? முதல்ல எல்லாம் அப்படியே வச்சுட்டாங்க. இல்லக்கா, சொல்றத கேளு. வாங்கன்னு சொல்றல. மா வாங்க, வா. ஏய், உங்க ரெண்டு பேரையும் துணி துவைக்க சொன்னா இவ கூட எங்க கிளம்பிட்டீங்க? நானே இப்பவே நாத்தனார் கொடுமையை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? நான் இவளுக்கு நாத்தனாரா? கேக்குறதுக்கு காது கூசுது. கூசினாலும் அதான் உண்மை. இத இப்ப உங்களுக்கு தம்பி பொண்டாட்டி, நீங்க அவளுக்கு நாத்தனார் தான். இவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறத மனசுல வச்சு இனிமே எதா இருந்தாலும் பேசுங்க. எப்படி பேசணும்? வாஷிங் மிஷின் ரிப்பேரா இருந்தா வீட்ல தண்டத்துக்குன்னு நீங்க உங்க புருஷன் வருவீங்களா? நீங்க தான் துவைக்கணும். அத்தை விட்டு செல்வியை துவைக்க சொல்லி இருக்கிறீங்க. சத்யா, நீ பேசுறது நல்லா இல்ல. நீங்க நந்துகிறது கூட தான் சுத்தமா நல்லா இல்ல. இனிமே இந்த மாதிரி ஏதாவது உங்களான நந்துக்கிட்டீங்கன்னா நான் ரொம்ப ஹெவியா உங்களான நந்து வேண்டியதா இருக்கும். அப்புறம் நீங்க தாங்க மாட்டீங்க, பார்த்து இருந்துக்கோங்க. நீ வா, வாங்கம்மா.
உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். கண்ணு மூடுங்க. என்ன சர்ப்ரைஸ்? கண்ணு மூடுங்க சொல்றேன். என்னன்னு கேக்குறேன்ல. கொடைக்கானல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும்னு கேட்டீங்களே, அதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். கொடைக்கானல்ல கேட்டது இங்க வாங்கிட்டு வந்துக்கிறியா? நான் என்ன கேட்டேன்? ஏங்க ஃபர்ஸ்ட் நீங்க கண்ணு மூடுங்க, அப்பதான் நான் சொல்லுவேன். இப்ப கண்ணு தருது பாருங்க. இதுவா? ஏங்க என்னங்க வாங்க மாட்டேங்கிறீங்க? கொடைக்கானல் அந்த குளிர்ச்சி, அப்ப ஐஸ் கேட்டீங்க. இங்க பங்குனி வெயில் பல்லு இழிச்சிட்டு அடிக்குது. இப்ப வேணான்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. ஆனா நான் தான் வெயில்ல ஐஸ் சாப்பிட மாட்டேன்ல பேபி. ஏங்க எல்லாரும் வெயில்ல தாங்க ஐஸ் சாப்பிடுவாங்க, நீங்க என்னங்க புதுசா சொல்றீங்க? ஐயோ, ஆனா நான் சாப்பிட மாட்டேன் பேபி. எனக்கு நல்லா குளிரும் போது தான் ஐஸ் சாப்பிடணும் போல இருக்கும். என்னங்க நீங்க டிஃபரெண்டா இருக்கீங்க. அது அப்படியே சின்ன வயசுல இருந்து பழகமாச்சு பேபி. சரிங்க, இது குளிர்காலம் நினைச்சு எனக்கா வாங்கிக்கோங்க. புரிஞ்சுக்கோ பேபி, நான் வெயில் காலத்துல ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன். ஏங்க உங்களுக்காக ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன், அதுக்காக வச்சு சாப்பிடுங்களேன். சரி குடு, உனக்காக நான் சாப்பிடுறேன். இந்தாங்க. நம்ம 2 பேரும் சேம் டைம்ல திறக்கணும். உங்களது ஓபன் பண்ணி எனக்கு கொடுங்க, நான் ஓபன் பண்ணி உங்களுக்கு கொடுப்பேன். ரொமான்ஸ் ஓகேல? ரெடி? 1 2 3 எஸ். என்னாச்சு? நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். இந்த கல்யாணம் வேணாமா? என்னம்மா திடீர்னு இப்படி சொல்றீங்க? என்னாச்சு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சத்யா, நானா தான் சொல்றேன். இந்த வீட்ல இருக்கிற யாருக்குமே கல்யாணம் நடக்கிறதுல இஷ்டம் இல்ல. கட்டிக்க போற பையனுக்கும் இந்த கல்யாணம் பிடிக்கல. கட்டாயத்துலதான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு.
கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சா இவ வாழ்க்கை நல்லா இருக்குமா? அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்க? ஏய், உனக்கு ஒண்ணும் தெரியாதுடி, நீ சும்மாரு. என் பேச்ச கேட்காம போய் உன் வாழ்க்கைய தொலைச்சிட்டு வந்து நிக்கிற. இனிமேலாவது நான் சொல்றத கேளுடி. நான் உன் நல்லதுக்கு தானே சொல்லுவேன். இந்த கல்யாணம் வேணாமா சத்யா? நீயே எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுமா? செல்வி, என்னாச்சு? ஏன் அம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு போறாங்க? தெரியலையேக்கா. செல்வி, இங்க வா. வாடி. அம்மா, அவங்க ஏன் இப்படி பேசிட்டு போறாங்கன்னு எனக்கு தெரியுமா? அவர் ஏதோ உங்ககிட்ட பேசணுமா, உங்களை வர சொன்னாரு. வாங்க. நீங்க இத பத்தி யாராண்டியும் சொல்லாதீங்க, இத நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா, நீங்க வேலையை பாருங்க. ஏங்க, என்ன தேடுறீங்க? இங்க வச்ச பணத்தை காணோம் பேபி. என்னது? பணத்தை காணுமா? ஏங்க, நேத்து இந்த டிராவல தானே பணத்தை வச்சீங்க, சரியா பாருங்க. நான் கூட பாத்தனே. அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது மாத்தி வச்சீங்களா? இல்ல அவள் பேபி. ஏங்க, நேத்து நைட் நம்ம 2 பேரும் டின்னர் சாப்பிட வெளில போகணும்ல, அப்ப யாரும் நம்ம ரூம்குள்ள வந்து எடுத்திருப்பாங்களா? தெரியலையா அவள் பேபி? சரி வாங்க, வீட்டுல உள்ளவங்கிட்ட கேட்போம். வாங்க. மா, அக்கா, மாமா. என்னடா? என்ன பிரபு, என்னாச்சு? மா, எங்க ரூம்ல வச்சிருந்த பணத்தை காணுமா? ஐயோ, பணத்தை காணுமா? நீ எவ்வளவுடா? 5 லட்சம் ரூபாமா. வெளியில இருந்து யாரும் வந்து எடுத்துக்க முடியாது, வீட்டுல உள்ளவங்க தான் எடுத்துக்கணும். அம்மா, இப்ப நீ எதுக்கு என்ன பாக்குற? எந்த கோவில்ல வேணாலும் சத்தியம் பண்ணுவேன், நான் எடுக்கல.
நேத்து நைட்டு உங்க ரூம்ல பணம் எண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அது எந்த பணம்? இல்ல என்கிட்ட எந்த பணமும் இல்ல. இல்ல சார், இவங்க நேத்து நிறைய பணம் வச்சிருந்தாங்க, நான் பார்த்தேன். வேற எந்த பணமா இருக்கும்? நீ தேடுற பணமா தாண்டா இருக்கும். தகுதி இல்லாத ஜென்மங்களை எல்லாம் வீட்டுல வச்சிருந்தா இப்படிதான் நடக்கும். இல்லங்க, சத்தியமா நான் அந்த பணத்தை எடுக்கலங்க. நீ தங்கி இருந்த ரூமை செக் பண்ணா தெரிஞ்சு போது நீ எடுத்தியா இல்லையான்னு. வசந்தி, நீ தானே இவங்க பணம் வச்சிருந்ததை பார்த்த? அப்ப நீ வா. செல்வி, உங்க ரூம் தான் செக் பண்ண போறோம், அதனால நீ வா. ஏய், என்ன தாங்கி நின்னுட்டு இருக்க? வா வா, நீயும் வா. ஏங்கா இப்படி பண்றீங்க? அம்மா, அந்த ஃபைல் இருக்கான்னு பாருங்க. அக்கா, என்னக்கா? பாரு. பாருமா. உன் தலையில நீயே மனவாரி போட்டுக்கிட்டியா? இது போது எனக்கு. இதுங்க ரெண்டையும் 2 நாள் தங்க வச்சதுக்கே எப்படி ஒரு தரமான செயலை செஞ்சிருக்குங்கன்னு பாத்தியா? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. சத்தியமா இல்லம்மா, நான் அந்த பணத்தை எடுக்கவே இல்லம்மா. அப்ப ஏது இந்த பணம்? சார் தாமா இந்த பணத்தை கொடுத்தாரு. சின்ன மாமாவா? சின்ன மாமா எதுக்கு உங்களுக்கு இவ்ளோ பணத்தை கொடுத்தாரு? அது கல்யாண செலவுக்காக கொடுத்தேன். சின்ன மாமா செம்ம. ஏன் இது நீங்க நம்புறீங்களா? இத நம்புற அளவுக்கு நீங்க முட்டாளா இல்ல இழுச்சவாயா? அண்ணியே நம்ப மாட்டாங்க சின்ன மாமா, அப்புறம் எப்படி மத்தவங்க நம்புவாங்க? இந்த பணத்தை சின்ன மாமா உங்களுக்கு எது குத்தாருங்கிற உண்மையை சொல்லிடுங்க. இல்லனா உங்களால எனவும் சேர்த்து கேட்ட போயிரா. சொல்லிடுமா, சொல்லிடு. அவர் ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? உங்களை வர சொல்றாரு. என்னையா இவ்வளவு பணம்? இத பார், என் பையன் பொண்ண கல்யாணம் பண்ண மாட்டான். அப்படி ஒண்ணு நடக்கவே நடக்காது. இதுக்கு மேலே அந்த சத்யா பேச்ச கேட்டுட்டு கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணீங்கன்னா போட்ட டிராமாலாம் உண்மையாயிடும்.
செல்வி செத்துருவா. உன் பொண்ணு உயிரோட நல்லா இருக்கணும்னு நினைச்சா இந்த பணத்தோட அப்படியே வெளியில போயிடு. என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற பயத்துல தாமா வாங்கினேன். நான் வேற எதுவும் பண்ணலம்மா. கேட்டுக்கினீங்களா? எல்லாரும் கேட்டுக்கினீங்களா? இந்த உண்மை எல்லாருக்கும் தெரியணும் தான் நான் உங்க மேல பழிய போட்டேன். பணம் குத்து பையன் பண்ண தப்ப மறைக்கணும்னு நினைக்கிறாரே மாமா. இது எந்த தகுதியில வரும்னு எனக்கு தெரியல. நீங்க சொல்லுங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கைய பையன் கெடுத்துட்டானேங்கிற எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம அவனை காப்பாத்த பொய் மேல பொய் சொன்னாங்களே அத்தை. அது எந்த தகுதியில வரும்னு எனக்கு தெரியல. நீங்க சொல்லுங்க. அம்மா, உங்க பொண்ண கொன்றுவேன்னு சொன்னாலாம் நீங்க பயந்து நிறுகாதீங்க. செல்வியோட சுண்டு விரல்ல அடிபட்டா கூட அதுக்கு காரணமானவங்களோட கை இருக்காது. அதனால நீங்க எந்த பயமும் இல்லாம கல்யாண வேலைய பாருங்க. நான் இருக்கிறேன், என்ன நம்புங்க. செல்வி வாழ்க்கை என்னோட பொறுப்பு. யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்க பயப்படாதீங்க. சின்னமாமா, ஒண்ணு சரவண செல்விய கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லனா சரவண கல்யாணம் பண்ணி ஏமாத்தினதுக்கு ஜெயிலுக்கு போகணும். இது ரெண்டுல எது நடக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அத்தா, எனக்கு ரொம்ப பசியுது. சாப்பிடலாமா? சாப்பிடலாம். அவள் பேபி வா. வா செல்வி. அம்மா வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு 12 மணிக்கு மேல நீ யாருக்கும் தெரியாம வந்துரு. நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுவோம். ஓடி போய் சொல்லுங்க கொழுந்து சார். ஓடி போய் திரும்பவும் இவ்வளவு நடு ரோட்ல விட்டு போறீங்களோ? இந்நேரம் உன்னை நான் அடிச்சு உன் வாயெல்லாம் ஒச்சு உன்னை மாறுகால் வாங்கிருக்கணுமா? ஆனா ஏன் நான் பொறுமையா இருக்கிறேன் தெரியுமா? செல்விக்காக தான். செல்விக்காக மட்டும்தான். அதனால இவளை கல்யாணம் பண்ணிக்கின்னு ஒழுங்கா இவளோட வாழ்றதுக்கான வழிய பாரு. அத்தை விட்டு இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து இவ வாழ்க்கைய கெடுக்கணும்னு பார்த்தான்னு வச்சுக்க. அடுத்த வாட்டிலாம் இந்த மாதிரி சொம்மா அது பேசலாம் இருக்க மாட்டேன். சொங்கத்துக்கு தான் அத்தை வாழைய இதா. அதனால ஒழுங்கா போய் கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையை பாரு. போறியா இல்ல?
சரி நான் கூப்பிடுறேன். சார் இந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன். நோம்பல் மெயின் ரோடு. நீங்க ஏய் கத்துன கழுத்து அறுத்துருவேன். வண்டியில ஏறா. விடுங்க. போடா. இப்ப ரைட் எடு. ஏய் என்ன ஒன்றும் இல்லை. பேபி ஐயோ என்னம்மா சத்யா நீ பாருங்க. என்ன ஐயோ பிரபு ஏய் பிரபு ஐயோ என்னடி யார் இவனை கடத்தி இருப்பாங்க? வேற யாரா இருப்பா? எல்லாம் அவங்க மருமகளோட எதிரியா தான் இருப்பாங்க. ஏற்கனவே இருக்கிற எதிரிங்க பத்தாதுன்னு கொடைக்கானல போய் அங்க ஒருத்தன் அடிச்சுட்டு வந்திருக்கா. அவன் அங்க வச்ச பிரபுவை கடத்திருக்கான். அப்பவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். அதையும் பண்ண அவனும் இல்லனா நமக்கு தெரியாத வேற யாராவது எதிரிங்க கடத்திருக்கலாம். சரி வாங்க நம்ம போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ண வேணாம். அப்புறம் இது வேற மாதிரி பிரச்சனையா போகும். வேற மாதிரி பிரச்சனைனா? சின்ன மாமா, இப்ப நம்ம வீட்ல கல்யாண வேலை போயின்னு இருக்குது. போலீஸ் வந்து போயின்னு இருந்தா கல்யாண வேலை எதுவுமே நடக்காது. புருஷா காணாம போயிருக்கான். அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம கல்யாணத்தை பத்தியே பேசிட்டு இருக்க. பிரபு இல்லாம இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. அமுல் பேபிய கண்டுபிடிக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. கல்யாணத்து அன்னைக்கு அமுல் பேபி இருப்பான். யாரு கடத்துனாங்கன்னே தெரியல. அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவ? இப்பவே யாரு கத்திருப்பாங்கன்னு எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சு போச்சு மாமா.